ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா தண்ணியில் போட்டு மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் நம்ம 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த 2 கட்டு கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நல்லா நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம வதக்கணும். இது வதங்கும் போது ஒரு நல்ல மனம் கிடைக்கும். ஆக்சுவல் அந்த ஒரு கொத்தமல்லியோட ஃப்ளேவரே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு, பச்சை தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் புளியும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். அது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆற விட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு நம்ம அதில் போட்டு கலந்து விட்டோம்னா கொத்தமல்லி சட்னி ரெடி.